சங்கீதம் 91:14, சங்கீதம் 91:14. அவன் என்னிடத்தில் வாஞ்சியா இருக்கிறபடியால் என்ற ஒரு வார்த்தை வரும் அல்லவா? அவர் மேல் வாஞ்சியா இருக்கணும். பிள்ளைங்க கர்த்தர் மேல் வாஞ்சியா இருக்கணும். வாலிப பிராயத்திலே சிருஷ்டிகரை நினைக்கணும், சிருஷ்டிகரை நினைக்கணும். கர்த்தர் மேல் பிள்ளைங்க வாஞ்சியா இருக்கணும். நம்முடைய வாஞ்சி ஆசை எல்லாம் அவரா இருக்கணும். Thank you Father. Hallelujah. ஆசையெல்லாம் நீர்தானையா, தேவையெல்லாம் நீர்தானையா. இப்படி இருக்கணுங்க. யோசேப்பு அவர் மேல ஆசையா இருந்தாங்க, தாவீது ஆசையா இருந்தான், தானியேல் ஆசையா இருந்தான், யோவான் ஆசையா சாய்ஞ்சிருந்தான். இப்படி நம்ம பிள்ளைங்க இருக்கணும். பிள்ளைங்களுக்கு ஜெபிக்கிறது பைபிள் படிக்கிறதெல்லாம் பாரம் ஆயிடக்கூடாது. இன்னைக்கு நிர்பந்தத்தின் பேர்ல படிக்கிறாங்க, அப்படி இருக்கக்கூடாது. நம்ம ஜெபம் பண்ணணும். எப்படியாவது படிக்கிறானே அது போதும், திருப்தி அடையக்கூடாது, உத்தரவாதம் எடுக்கணும். அப்போ அவன் ஆசையா பைபிளை தேடணும்பா காலையில. அப்படி என் பிள்ளைகிட்ட நான் இதுவரை பார்க்கலையே ஆண்டவரே, நான் கண் விழித்து பார்க்கும்போது என் பிள்ளை ஜெபம் பண்ணிட்டு இருக்கதை நான் பார்க்கணும்பா. இத்தனை நாள் நான் பார்க்கலையே ஆண்டவரே, யாரு உத்தரவாதம் எடுக்க போறா அதுக்காக? சாமுவேல் இருக்கிறாரு, சாமுவேல் பாஸ்டர் எல்லாம் ரைட்டு தான். ஆனா கொஸ்டின் யார்கிட்ட வருது தெரியுமா? தகப்பன்ட்ட தான் வருது. எங்க உன் பிள்ளை? சாமுவேல் கூட சேர்ந்து ஃபாஸ்டிங் இருக்க முடியும், ஆனா ஈசாயே அவன் இங்க வர உத்தரவாதம் நீ தான் எடுக்கணும். இன்னைக்கு கம்பல்ஷன்ல பார்க்கும்போது எல்லாம் பைபிள் எடுத்துச்சோம், இது இல்ல. உள்ளம் துடிக்கணும், என் பிள்ளை வாஞ்சிக்கணும். ஆண்டவரே உம்மேல் வாஞ்சையா இருப்பதனா என்னை விடுவிப்பீர் நிச்சயமா, உம் நாமத்தை அறிந்ததனா வைப்பீர் உயர்ந்த அடைக்கலத்து. ஆண்டவரே இது மட்டும் பிள்ளைக்கு இருந்துட்டுனா அவன் சேஃப். ஆண்டவரே அவன் நல்லா இருப்பான். ஆண்டவரே உங்க மேல அந்த வாஞ்சை இருக்கணும் போய் என் பிள்ளைக்கு. இன்னைக்கு ஜோம் பண்ணலன்னு அம்மா அடிப்பாங்க, அப்பா அடிப்பாங்க. ஜோம் பண்ணலன்னு ஐயோ சர்ச்சு பாஸ்டர் பார்த்துட்டு இருக்க. இதை தாண்டி என் பிள்ளை காலில் எழும்புனது உங்க சமூகத்தை நாடணும். ஆண்டவரே உடைய சந்நிதியை தேடணும்ப்பா. அந்த வாஞ்சை, அந்த வாஞ்சை அப்போ என் பிள்ளைக்குள்ள வரணும். இதற்கு உத்தரவாதம் பெற்றோரே எடுக்கணும். ஆண்டவரே அதாவது அப்பாவை, என் பிள்ளை அப்பாவை தேடுறதை விட அம்மாவை தேடுறதை விட உங்களை தேடணும். ஆண்டவரே ஆமென். அதாவது என்ன என் பிள்ளை என்ன ஒரு நாள் 10 தடவையாவது அப்பா என்று அழைக்குமானால் உங்களை 100 தடவை அப்பான்னு கூப்பிடணும். ஆண்டவரே அப்படி அந்த வாஞ்சை பிள்ளைகளுக்குள்ள உண்டாக உத்தரவாதம் எடுத்து ஜெபம் பண்ணணும். வாஞ்சையா இருக்கணும்.